ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் 1 மார்க் கன்ஃபார்ம் சீரீஸ் அப்படிங்கிற தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அப்படின்னு இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 7 வகையாக இருக்குது. அந்த 7 வகையை பார்த்துட்டோம்னா இது இந்த ஒருமை பன்மையை நம்ம எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். முதல்ல அன்று, அல்ல, அல்லன், அல்லல், அல்லார், அல்லை, அல்லேம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதான் பார்க்க போகிறோம். இம்மாதிரியான சொற்கள் அனைத்தையும் இக்கால தமிழர்கள் அல்ல என்று ஒரே சொல்லில் அடக்கிவிட்டனர் என்று இது மாபெரும் தவறு. அல்ல என்பது பலவின்பாலுக்கு மட்டுமே பொருந்தும். அல்ல என்பது பலவின்பாலுக்கு மட்டுமே பொருந்தும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, அவை பறவைகள் அல்ல என்று எழுதலாம். ஆனால் அது பறவை அல்ல என்று ஒன்றன்பாலுக்கு அல்ல. என்னன்னு பாருங்க, அல்ல என்பது பலவின்பாலுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் இங்கே பாருங்க, அது பறவை அல்ல என்று ஒன்றன்பாலுக்கு அல்ல. அல்லங்கிறத எதுக்கு பலவின்பாலுக்கு தான் எழுதணும், ஒன்றன்பாலுக்கு எழுதக்கூடாது. பறவைகள்ங்கிறது பலவின்பால். அல்ல எனும் எதிர்மறை சொல்லை பயன்படுத்துதல் பிழை அப்படின்னு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. பிழையும் அதோட திருத்தமும் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. பிழை திருத்தம். இது செடி அல்ல. இது பாருங்க, அன்று அப்படிங்கிறது தான் வரணும். செடி அல்ல அப்படிங்கிறது தவறான விடை. அடுத்து அவன் நல்லவன் அல்ல அப்படின்னு இருக்கு. அவன் நல்லவன் அல்லல், அல்லன், அல்லன் வரணும். அவன் வந்தால் அல்லன் வரணும். அவள்னு வந்தால் அல்லல் வரணும். அவள் சிறுமி அல்ல, இதுக்கு அல்லல் வரணும். நான் கற்றவன் அல்ல, கற்றவன் வந்திருக்கு, அப்போ லேன் வரணும். நான் கற்றவன் அல்லேன். அடுத்தது அவர் தமிழர் அல்ல, அவர் தமிழர் அல்லர், அல்ல வரக்கூடாது, இரு வரணும். அடுத்து நாங்கள் ஏழைகள் அல்ல, நாங்கள் ஏழைகள் அல்லேம். இங்கே பாருங்கள், ஏழைகள்ங்கிறது பன்மையில் வந்திருக்கு, அப்போ அல்லேம் போடணும். அல்ல, அல்லன்ங்கிறது ஒருமையில், அதாவது அவன் அவள் அப்படின்னு கூப்பிடும்போது அவனுக்கு அல்லன்கிறதும் அவளுக்கு அல்லல்ங்கிறதும் வேணும். நான் வரும்போது அல்லேன் வரணும், அவர்னு வரும்போது அல்லர் வரணும். இங்கே நாங்கள்னு வந்திருக்கு, அப்போ அல்லேம்னு வரணும். நீன்னு வந்தால் அல்லை வரணும். நீ எனக்கு நண்பன் அல்லை. அடுத்தது தான், தாம், தன், சம் எனும் பதங்களை எடுத்தாலும் முறை என்னென்னு பார்த்தோம்னா, தான் மற்றும் தன் எனும் பதங்கள் ஒருமையில் மட்டுமே பயன்படல் வேண்டும். தான் மற்றும் தன் எனும் பதங்கள் ஒருமையில் மட்டுமே பயன்படல் வேண்டும். எடுத்துக்காட்டு கூறியிருக்காங்க பாருங்க. இவன் தான் என் நண்பன், இதுதான் சிறந்தது என எழுதுதல் ஏற்புடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிழையும் திருத்தமும். முதல்ல பிழை, இவர்தான் என் நண்பர் அப்படிங்கிறது தவறான விடை. இவர்தாம் என் நண்பர் அப்படிங்கிறதான் சரியான விடை. இவைதான் சிறந்தவை, இவைதாம் சிறந்தவை என்பது சரி. கண்ணன் தம் வேலையை செய்தான், கண்ணன் தன் வேலையை செய்தான். இவர்னு வரும்போது தாம்னும், இவர் இவை இது வரும்போது தாம்னு வரணும். இதுவே கண்ணன்னு பேர் சொல்லி வந்துச்சுன்னா அது தன்னு வரணும். ஞாபகம். அடுத்து பறவைகள் தன் இரையை தானே தேடிக்கொள்ளும். பறவைகள் தம் இரையை, பறவைகள் தம் இரையை தானே தேடிக்கொள்ளும். அடுத்தது ஓடாது, ஓடா, மேயாது, மேயா. எதிர்மறை வாக்கியங்களில் தூ என்பது ஒன்றன்பாலுக்குரிய வினைமுற்று விகுதி. அது பலவின்பாலுக்கு பயன்படல் கூடாது. இதில் நம்ம இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிற 5 பால் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பிழை மற்றும் திருத்தம். இன்று வண்டிகள் ஓடாது. இதில் இன்று வண்டிகள் ஓடா, இது எப்படி பலவின்பால்னு சொல்கிறாங்கன்னா, உயர்திணை அக்ரிணைன்னு 2 இருக்குது. உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் வரும். அக்ரிணையில் பலவின்பால், ஒன்றன்பால் இது 2 வரும். உயர்திணைனா என்னென்னா பார்த்தோம்னா 6 அறிவுள்ள மனிதர்களை சொல்கிறது தான் உயர்திணை. அக்ரிணைனா 6 அறிவுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அக்ரிணை. இதுதான் சொல்லியிருப்பாங்க. அக்ரிணைனா பலர், ஒன்றன்பால், பலவின்பால் இது 2 இருக்குது.
அதனால தான் இன்று வண்டிகள் ஓடாது, இதில் ஓடான்னு வரணும். ஆடுகள் பயிரை மேயாது, இதில் ஆடுகள் பயிரை மேயா. மலர்கள் வாடாது, மலர்கள் வாடா. புலிகள் புல்லை தின்னாது, புலிகள் புல்லை தின்னா. இங்கே பலவின்பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பன்மையில் வர்றது. ஒன்றன் பால் ஒருமையில் வர்றது. அதை ஞாபகம் வச்சுங்க. மான்கள் நில்லாது, மான்கள் நில்லா. மாடுகள் துள்ளாது, மாடுகள் துள்ளா. அடுத்ததா 4வது, உடன்பாட்டு பன்மையில் பிழை. எதிர்மறை வாக்கியங்களைப் போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பலவின்பால் எழுவாயாக வரும் எடுத்து தூ என்னும் ஒன்றன் பால் வினைமுற்று விகுதிகளை பயன்படுத்துதல் பிழையாகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பூக்கள் பூத்தது, பூக்கள் பூத்தன. ஏன்னா அங்கே பூக்கள்ங்கிறது பன்மை, இங்கே பூத்தது அப்படிங்கிறது ஒருமையில் வந்திருக்கு, அதனால் அது தவறு. மாடுகள் வந்தது அப்படிங்கிறது தவறு, மாடுகள் வந்தனன்னு வரணும். மீன்கள் துள்ளுகின்றது, மீன்கள் துள்ளுகின்றன. அணைகள் நிரம்பியது, அணைகள் நிரம்பியன அப்படின்னு வரணும். பிழையெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது 5, எழுவாய் பயனிலை, அதாவது வினைச்சொல் பொருந்தாமை. இங்கே எழுவாய்னா ஒரு பெயரை குறிக்கிறது தான் எழுவாய். எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். எழுவாய் உயர்தனியாக இருக்கும்போது பயனிலை அக்கிருநை கூறியதாக இருத்தல் கூடாது. ஞாபகம் வச்சுங்க. அங்கே வருவது யாரோ என்பது பிழை தொடராகும். அங்கே வருபவர் யாரோ அல்லது வருபவன் வருபவள் யாரோ என்று அமைதல் வேண்டும். இதை ஞாபகம் வச்சுங்க. வருபவன் வருபவள் என்று சொல்லணும். வருவது அப்படிங்கிறது மனிதர்களை தவிர்த்து ஆடு மாடுகள் மற்றதை குறிக்கிறது. அடுத்து சொன்னது நீதானே என்பது பிழைத்தொடர். சொன்னவன் நீதானே என்பது தான் வரணும். அது அப்படின்னு வர்றதுனால அது தவறு. சொன்னது வருவது போன்ற வினைமுற்று மற்றும் வினையாளனின் பெயர் சொற்கள் அக்ரிணைக்குரியன, அவை உயர்திணைக்கு பொருந்தாது. அதே தான் கொடுத்துருக்காங்க. சொல்லினைகள் ஒரே பொருளை தரினும் அவை பயன்படும் இடங்கள் வேறுபடும். ஒரு என்னும் சொல் உயிர்மை எழுத்தில் வரும் சொற்களுக்கு முன்பும் ஓர் என்னும் சொல் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களின் முன்பும் வரல் வேண்டும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓர்னா உயிரெழுத்தில் வரணும், ஒருனா உயிர்மெய் எழுத்தில் வரணும். இதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது புக்கிலேயே இருக்குது, இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இலை அப்படிங்கிறது ஈங்கிறது இங்கே என்னென்னா உயிரெழுத்து, அப்போ ஓர் அப்படின்னு மாறணும். ஒரு அரசன் அப்படிங்கிறது ஓர் அரசன் அப்படின்னு மாறணும். ஒரு ஏணி அப்படிங்கிறது ஓர் ஏணி அப்படின்னு மாறணும். ஏன்னா முன்னாடி பாருங்கள், இலை அப்படிங்கிறதுல ஈங்கிறது உயிரெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, ஏங்கிறது உயிரெழுத்து. அடுத்து ஓர் பரிசு, பரிசுங்கிறது உயிர்மை எழுத்து, பாங்கிறது உயிர்மை எழுத்தில் வரும். குடும்பம் அப்படிங்கிறதுல கூங்கிறது உயிர்மை எழுத்து, வீடுங்கிறதுல வீடு வீங்கிறது உயிரெழுத்து. இதில் பாருங்கள், ஓர் பரிசு அப்படிங்கிறத ஒரு பரிசு என்பதை எழுதணும். ஓர் பரிசுங்கிறது தவறான விடை. ஓர் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு எழுத வேண்டும். ஓர் வீடுங்கிறத ஒரு வீடு அப்படின்னு எழுத வேண்டும். இது செயலில் இதற்கு விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது அது இஃது அஃது, இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அது என்னும் சுட்டு சொற்கள் உயிர்மை எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னரும், இஃது அஃது ஆகிய சுட்டு சொற்கள் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களின் பரல் வேண்டும். பாருங்க, இது என் வீடு, இதில் இஃது என் வீடு அப்படின்னு வரணும். ஞாபகம் வச்சுங்க. என் அப்படிங்கிறதுல ஏங்கிற எழுத்து உயிரெழுத்து, அதனால் இஃது அப்படின்னு பயன்படுத்தணும். அது இந்தியாவின் பெருமை அப்படிங்கிறதுல அஃது இந்தியாவின் பெருமை, ஈங்கிறது உயிரெழுத்து, அதனால் அஃது பண்ணணும். இஃது நமது நாடு, இதில் இது நமது நாடுன்னு வரணும். இங்கே நாங்கிறது உயிர் மெய் எழுத்து, அதனால் இதுன்னு வரணும். இது அஃது நல்ல மருந்து, அது நல்ல மருந்து. இதை ஞாபகம் வச்சுங்க. பல சில, இதை பற்றி பார்க்கலாம். பல சில என்னும் சொற்கள் அக்திணைக்குரியன, அவற்றை உயர்திணைக்கு பயன்படுத்துதல் பிழையாகும். அதாவது மனிதர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை, சரியான பொருள். எடுத்துக்காட்டாக பல நண்பர்கள், சில பெண்கள் போன்ற தொடர்களே பிழையானவை என்று அறிக. அவற்றுக்குரிய பதிலாக நண்பர் பலர் என்றும் பெண்கள் சிலர் என்றும் எழுத வேண்டும். பலங்கிறத நண்பர் பலர் அப்படின்னு எழுதணும், பிழை. எனக்கு பல நண்பர்கள் உள்ளன, எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளன. விழாவுக்கு சில பெண்கள் வந்திருந்தனர், விழாவிற்கு பெண்கள் சிலர் வந்திருந்தனர். நான் விடுதலைக்காக பாடுபட்ட பல தலைவர்களுள் இவரும் ஒருவர். நான் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர் பலருள்
இவரும் ஒருவர், பல தலைவர் கிடையாது, தலைவர் பல ரூல் அப்படின்னு வரணும். இதெல்லாம் திருத்தம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.